யாருடைய சந்ததி இன்னைக்கு நம்ம? சரி, கிறிஸ்துடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு சந்ததியா இல்லையா? வசனத்தில் நம்ம படிச்சிருக்கோம், கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. கரெக்டா? ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் யார் தெரியுங்களா? தேவனுக்கு நண்பன். நம்ம எந்த சந்ததி தெரியுங்களா? தேவனுக்கு நண்பர்கள் என்ற சந்ததியில் வந்திருக்கிறோம். வாசிங்க வசனம், ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன்னா அவருடைய சந்ததி யாருன்னு தான் சொல்வாரு? என் சிநேகித சந்ததி. புரியுதுங்களா? நம்ம எப்போ ஆபிரகாமுடைய சந்ததியா மாறிட்டோமோ, தேவனுக்கு ஆபிரகாம் யாரு? ஃப்ரெண்டு. நாம அந்த ஃப்ரெண்ட் ஜெனரேஷன், சிநேகித சந்ததியில வந்திருக்கிறோம். யாக்கோபு கூட சொல்வார், வாசிக்கலாம் பாருங்க, ஜேம்ஸ் யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன். இப்ப திருப்பி கவனிங்க, நம்மளுக்கு எவ்வளவு சிநேகிதர்கள் இருக்கிறாங்க? யார் யாரு? இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். இவங்க தான் நம்மள எதுக்குள்ள கூப்பிட்டுக்குவாங்க? நித்திய வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. ஆனா இவங்க எப்படி சம்பாதிக்கணுமா? அநீதியான பொருள்களை தான் சம்பாதிக்க முடியுமா? வசனம் பார்த்து இல்லைங்களா? அநீதியான உலக பொருள்களை வைத்து உங்களை நித்திய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற சிநேகிதர்களை சம்பாதிங்கள். எப்படி அநீதியான பொருளை வச்சு நாம எப்படி சம்பாதிக்க முடியும்? சரி, ஒரு கேள்வி. இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச அநீதியான பொருள் எது? அநீதியான பொருள், ஆசை, ஓகே, இச்சை, அதெல்லாம் குணம். பொருள் அநீதி. சரி, பணம், காசு, பொருள், அது அநீதியா? ஏன் நீங்க வேலை செஞ்சுதானே சம்பாதிச்சீங்க, அது நீதி இல்லையா உங்களுக்கு? நல்லா யோசிங்க. நம்ம என்ன திருடிலாம் வந்தோம்? வேலை செஞ்சு தானே சம்பாதிச்சிருக்கிறோம். அப்ப அது நீதி தானே. அது எப்படி அநீதியாக முடியும்? ஒன்னும் இல்லைங்க. உலகம் எதெல்லாம் அது தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்தப்படுதோ, அதாவது சொல்றேன், நீங்க சொன்னது காசுன்றது ஒரு கரெக்டான விஷயம் தான். நாம வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கோம், நீதி தான் காசு. ஆனா காசு, பணம் என்பது அநீதிக்கு பயன்படுத்துற விஷயம். புரியல? சரி, இப்ப நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டோமா காசை? நல்லது தானே நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். இந்த காசை நாம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம். ஆனா இந்த காசு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது பாருங்க. இந்த உலகத்துல மற்றவர்கள் இந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க? தேவையில்லாத விஷயம், அநீதி. அப்போ ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்தால் உண்டானது சொல்வார் வசனத்துல. உலகத்தால் உண்டானது ஒன்றும் பிதாவினால் உண்டானது அல்லன்னு பேசுவார்.